ஹாய் ஹோல் வெல்கம் டு சயின்ஸ் டெய்ரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு ஒர்க் ஷாப்க்கு அதுவும் நாமக்கல் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான். ஸோ காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பியாச்சு. இவங்க எல்லாமே என்னோடய கிளாஸ்மேட்ஸு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ராசிபுரம் அண்ட் நாமக்கல், ஸோ இந்த மாதிரி வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துடுறாங்க. எங்களை வந்து இன்ஸ்டியூட்லேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் இன்னும் நாங்கள் போகிற அந்த ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறதால ஸோ ஜஸ்ட் ஒரு காஃபி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா மார்னிங்கே வந்து காஃபி சாப்பிட்றதும் அண்ட் ரெகுலராக காஃபி சாப்பிட்றதும் நம்மளோட பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இந்த ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது 3D பேஸில் வரக்கூடியது. ஸோ இதுதான். ஸோ இது பிரிண்டிங் பிரதர்ஸ். ஸோ இவங்களுடைய இடத்துக்கு தான் நாங்கள் வந்து இந்த 3Dக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து 3D மாயா படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறதால எப்படி இருக்கும் அது நம்ம வந்து டேரெக்டாக அந்த பிளேஸில் போய் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ உள்ளே போகிற வரைக்கும் சும்மா வெளியில் உட்காந்து நாங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம். உள்ளே வந்து கேமராஸ் அலவுட் இல்லை அப்படிங்கிறதால நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டோம். நிறைய இன்ஸ்டாவில் பார்த்துருந்தாலும் இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எப்படி பண்ணலாம், இது பிஸ்னஸாக இருந்தால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது டோட்டலாகவே இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதையே வந்து சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒர்க் ஷாப்க்கு அடுத்து தான் வந்து 3D மாயா வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஓகே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தது. ஸோ அந்த ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஞ்சநேயர் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வேறு ரொம்ப பயந்துகிட்டே வந்தோம். ஏன்னா டைம் வேறு ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு, 1 மணிக்கு மேலே இருக்குது, நட சாத்திருப்பாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் கிரேட், அன்றைக்கி வந்து அமாவாசை அப்படிங்கிறதால கோவில் ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்துட்டு அம்பாலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆஞ்சநேயரை பார்க்க வந்துட்டோம். நம்ம ஹீரோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தா தங்க கவசத்தில் ஜெகதோ ஜோதியாக வந்து ஜொலிக்கிறாரு. பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது. உள்ளே போய் லைனில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆகிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வெளியில் இருந்தே அவரை பார்த்துட்டு சின்ன சின்ன அப்படி ஒரு லைட்டாக ஒரு வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஆனால் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க ஒரு ஆன்ட்டி வந்து என்னை பண்ண படாத பாடுபடுத்திட்டாங்க. சரி ஓகே, கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ எங்களுக்கு புளி சாதம் கிடைச்சது. அதை சாப்பிட்டுட்டு அண்ட் லன்ச் நாங்கள் வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ நாங்கள் 2 பேர் தான் கடைசியாக வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தது. நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்துட்டோம். அந்த பஸ்ஸில் ஒரு க்யூட்டான பிள்ளையார் இருந்தார். அடுத்து விநாயகர் சதுர்த்தி தான் வரப்போகுது அப்படிங்கிறதால அப்படியே அவர் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மினி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். இப்போ வீட்டில் போய் ஃபுல் ரெஸ்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே.